ஹொசூர் கெலவரப்பள்ளி அணை பகுதி ரசாயன நுரை மிகுந்து காணப்படுவது விவசாயிகளையும் பொதுமக்களையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜேசுராஜ் வழங்க கேட்கலாம். ஜேசுராஜ், வணக்கம். இப்ப இந்த கெலவரப்பள்ளி அணை பகுதி தற்பொழுது அந்த ரசாயன நுரை சூழ்ந்து காணப்படுவது தொடர்பாக அப்பகுதி மக்கள், விவசாயிகள் சொல்வது என்ன? அதாவது ஒசூர் கெலவரப்பள்ளி அணை பாத்தீங்கன்னா இன்று அந்த பகுதியில வலது மற்றும் இடதுபுற கால்வாயிலிருந்து விவசாய பாசனத்திற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் விவசாய பாசனத்துக்கு தண்ணீர் திறந்துவிடும் நிகழ்ச்சி அங்க நடைபெற்றது. அதே நேரத்துல இந்த கெலவரப்பள்ளி அணையிலிருந்து 7 மதகுகள் இருக்கு. அதுல 2 மதகுகள்ல ஆற்றில் தென்பெண்ணை ஆற்றில தண்ணீர் திறந்து விடப்பட்டு வந்தது. அந்த 2 மதகுகள் வழியாக திறக்கப்படும் அந்த இடத்துல வெள்ளை போர்வை போர்த்தியது போல அந்த ரசாயன நுரைகள் அதிக அளவு காணப்பட்டது. தற்போது இந்த பகுதியில காற்று அதிகமாக வீசி வருவதால் அந்த நுரைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில ஃபுல்லா சுழன்று வீசக்கூடிய சுற்றி வரக்கூடிய ஒரு நிலை காணப்பட்டது. பக்கத்துல இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்குள்ளே அந்த ரசாயன நுரைகள் செல்கிறது. தற்போது பாத்தீங்கன்னா மழை எங்கேயுமே இல்லை. நேற்று மாலை நேரத்துல ஒசூர் பகுதியில் மழை பெய்தது. அதே போல கர்நாடக மாநிலத்திலயும் மழை இல்லை. மழை நேரங்கள்ல தான் இதே போல ரசாயன நுரைகள் வரும். ஆனா மழை இல்லாத நேரத்துல கூட இன்றைக்கு அதிக அளவு நுரை காணப்பட்டது. அதே நேரத்துல ஒசூர் பகுதி பொதுமக்கள், விவசாயிகள் இந்த நுரை கலந்த தண்ணீரால் எப்பவுமே நுரை அதிகமா வந்தால் கவலையில் ஆழ்ந்து விடுகின்றனர். அதிர்ச்சிக்குள்ளான ஒரு நிகழ்வாகத்தான் அதை பார்க்கின்றனர். விவசாயிகளுக்கு அது விவசாய நிலங்களுக்கு அந்த நீரை தான் செல்கிறது, நுரையுடன் கலந்த நீர். அதனால இது எப்போது தீரும் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த அந்த இதைத்தான் ஒசூர் பகுதி விவசாயிகள் ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க. இது தொடரும் அப்படிங்கிறதுனால அது ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளான ஒரு சம்பவமாக பார்க்கப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ஜேசுராஜ். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.